ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்போ மூன்றாவது பாகம் இதுக்கு வியத் பாகம் அப்படின்னு. வியத் அப்படின்னா ஆகாசம். இந்த மூன்றாவது பாகத்துல ஜகத்தானது காரியம் அப்படின்றதுல சந்தேகம். பிரதிஜானது நமக்கு பிரம்மமானது மொத்த ஜகத்துக்கும் காரணம் அப்படின்னு. ஆக காரணமா அப்படின்ற அம்சத்துல முன்னாடி சந்தேகம் இருக்கு. இப்போ காரியம் அப்படின்ற அம்சத்துல சந்தேகம் வருது. சரி, இதுல நமது அதிகரணத்துல என்ன சந்தேகம்? வியத் அதிகரணம் ஆகாசம் ஒரு காரிய பொருள் ஆக முடியாது. ஏன்னா அதுக்கு உறுப்புகளே கிடையாது. உறுப்புகள் இல்லாதால அது காரிய வஸ்துவா இருக்க முடியாது. அப்ப அது காரிய வஸ்து இல்லைன்னா அப்ப எல்லா அதாவது மொத்த ஜகத்தையும் பிரம்மம் படைத்ததுங்கிறது கிடையாது. ஏன்னா ஆகாசம் ஒண்ணு அதுல இருந்து வெளியே போயிடுது அப்படிங்கறது சொல்றாரு. அது பூர்வபக்ஷம். மொத்த ஜெகத்தானது பிரம்மத்தாரா படைக்கப்பட்டது அப்படின்றது பிரதிஜையில அடங்கி இருக்கு. அங்க மொத்த அப்படின்ற அந்த அம்சம் இப்போ பாதிக்கப்படுறது. அதுல அடங்கினதுதான் ஆகாசம். அது காரியமே கிடையாது, உறுப்புகள் கிடையாது. அது எப்படி காரியம்னு சொல்ல முடியாது. சரி, இதுல பழைய மாதிரி இது கையை தூக்கிய பதில் சொல்லணும். வேற ஒருத்தர் குறிப்பிட்டு கேட்கறது எனக்கு தெரியல. ப்ரிப்பேர் பண்ணி காலேஜ் அப்படின்னு தெரியல. அதனால கையை தூக்கியே. சரி, இதான் பூர்வபக்ஷம். சித்தாந்தம் அடியன் சுவாமி, இதுல சித்தாந்தம் என்னன்னா, வேதவியாசம் என்ன சொல்றன்னா, ஸ்ருதி சொல்லியிருக்கே, வேதம் சொல்லியிருக்கே, அவ்வளவுதான். ஆகாசம் பிரம்மத்திலிருந்து உருவாகி இருக்கிறதுன்னு வேதம் சொல்லியிருக்கே, வேதத்தை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியது தானே சொல்றாங்க சுவாமி. அப்புறம் பஞ்சிக்ரணம் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க சுவாமி. அதுல என்னன்னா, ஆகாசத்தை 5ஆ பிரிக்கிறாங்க. அதுல பாதிய மத்த பூதங்கள் எல்லாம் சேர்க்கிறாங்க. அப்ப அதுக்கு உறுப்புகள் கொண்டதாக தானே தெரிகிறது. உறுப்புகள் இருக்கே சொல்றாங்க சுவாமி. அதனால ஆகாசம் உறுப்புகள் கொண்டது, காரிய பொருள் தான் ஸ்தாபிக்கிறாங்க சுவாமி. சரி சரி, நல்ல லாஜிக் இருக்கா? இது மாதிரி நான் ஸ்ரீபாஷத்துல படிச்சத நானும் வரையும் ஞாபகம் இல்லை. பஞ்சீகரணம் இருக்கிறதுனால ஆகாசத்துக்கு உறுப்பு இருக்குன்றது தெரியாது அப்படின்னு சொன்னேன் நான் வீடியோ. அப்படிதான் அடியே புரிஞ்சுட்டு. அப்படிதான் புரிஞ்சு. சரி, ஒரே அம்சம் நல்ல லாஜிக்கா இருக்கு. ஸ்ரீபாஷத்துல ஒரே அம்சம் புதுசெல்லாம் சொல்றேன். சரி, சுத்தப்பிரகாசிகளை இருக்கிறது. சுத்தப்பிரகாசிகளை சுத்தப்பிரகாசிகாச்சாரியன சாதிக்கிறார். நிரவய திரவியத்துவ ஹேதோகம் ஆதாரேஷு அநேகாந்தியம் விசேஷண அசித்திஷ்ச ஏது ஏகதேச உபாதானேன பஞ்சீகரணாசனாத். சரி, ஆக பஞ்சீகரணம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதுனாலே வியத்துக்கு அவயவம் இருக்கு அப்படின்னு ஸ்ரீபாஷத்துல சுத்தப்பிரகாசிகையில பார்த்தா சொல்லியிருக்கேன். சரி சரி, இதுல முக்கியமான விஷயம் அந்த சதேவ சோம்பி அப்படின்றத கொண்டு
ஏக விஞ்ஞானத்தினால சர்வ விஞ்ஞானம் அப்படின்றது பத்தி ஏதாவது வந்தது வீடியோல ஏதாவது? இல்ல சுவாமி, இல்ல இந்த 2 காரணம் தான் பேசுறேன் சுவாமி. சரி, அந்த சின்ன அம்சம் என்ன அப்படின்னா, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அடிப்படையாக ஆகும் அப்படின்னு இருக்கு. அது யாருக்காவது ஞாபகம் இருக்கும்? அது என்னது ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அடிப்படையாக ஆகும் எப்படி சொல்ல முடியும்? மண்ணை அறிந்து கொண்டால் மண்ணிலிருந்து உருவான எல்லா பொருளையும் அறிந்து கொண்டதா ஆகும் அப்படிங்கறத எக்ஸாம்பிளா வச்சு சொன்னீங்க சுவாமி. மண்ணை அறிந்தாலே குடம் திராவம் எல்லாமே தெரிஞ்சிடும். அதே போல எது காரண பொருளோ அதை தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு எல்லா காரிய பொருளையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ காரணத்தை அறிந்து கொண்டோம் என்றால் காரியம் அறிந்ததாக ஆகும். ஏன்னா காரணம் காரியம் 2 ஒண்ணுதான். இதான் ஆரம்பநாதிகத்துக்கு நம்ம பார்த்த விஷயம். காரணம் காரியம் 2 ஒண்ணு அப்படின்னு. இப்போ பிரம்மத்தை அறிந்து கொண்டால் எல்லாம் அப்படின்றதுக்குள்ள ஆகாசமும் அடக்கம் தான். இப்ப பிரம்மத்தை அறிந்து கொண்டால் ஆகாசமும் அறிந்ததாக ஆகும். எப்போ ஆகும்? காரண பொருளா இருந்தாதான். காரிய பொருள். பிரம்மம் காரணம், ஆகாசம் காரியம். ஆகாசம் பிரம்மத்துக்கு காரியமா இருந்தால்தான் இந்த பிரதிஜையை ஓட்டும். சரி, அதுவும் லாஜிக். அதை வந்து சூத்திரக்காரரே சொல்றார். பிரதிஜா பிரதிஜையோடு போதனம் பண்ணணுமே அப்படின்னு. பிரதிஜா ஹானி விஜயகாத் அப்படின்னு, பிரதிஜா ஹானி ரவிஜயகாத் அப்படின்றதுனால அதையும் அதுவும் லாஜிக் இருக்கு. சரி, இது வந்து வேதாதிகரணம். அடுத்தது தேஜோதிகரணத்துல வந்து இந்த மாதிரி தேஜஸானது உருவாகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வி கிடையாது. அவங்க வேற கேள்வி ரங்கசாமி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கேட்டு வேற சொல்றான். ரெண்டாவது அவங்க வந்து தேஜஸ் ஆகாசத்தை போல கிடையாது கேள்வி, வேற கேள்வி தேஜஸ் விஷயத்துல, தேஜோ விஷயத்துல. இது வந்து தேஜஸ்ங்கிறது 3வது தத்துவம். அந்த உபனிஷத் வாக்கியத்துல வந்து ஆகாசாத் வாயு, வாயு அக்னின்னு வருது. அந்த மாதிரி வர்றதுனால முதல் தத்துவத்தை மட்டும்தான் பிரம்மம் படைக்கிறது. மற்ற தத்துவம் எல்லாம் அதுதான் காரணம். அதனால பிரம்ம எல்லாத்துக்கும் காரணம் இல்லை அப்படிங்கிறது தான் பூர்வபக்ஷி. இது அதுக்கு சித்தாந்தம் வந்து சாந்தோக்கிய உபநிஷத் வாக்கியம் ததேக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயத்தின்னு சங்கல்பம் செய்யறத சொல்லி, அந்த சங்கல்பன்றது வந்து அந்தந்த தத்துவம் செய்ய முடியாது, பகவான் தான் செய்யறார், பகவான் தான் சரீரமாக கொண்டு அனைத்தையும் படைக்கிறார் அப்படிங்கிறத அதுல சொல்றேன். சரி, அப்ப இவ்வளவுதான் விஷயம். ஆக முன்னாடி இருக்கக்கூடிய தத்துவமே தான் தேஜஸ படைக்கிறது அப்படின்னு சந்தேகம் இல்லை. தத்துவம் அதுவும் கூட, அந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய சொல்லு கூட தத்துவத்தை சரீரமாக கொண்ட பகவான் அப்படின்ற அளவுக்கும் போகும். அபரிவசான பக்தி. அதனால எல்லாருமே பிரம்மம் தான் படைக்கிறது அப்படின்னு. சரி, அது பெரிய அதிகம். சுவாமி சங்கல்பம்னு சொன்னேன். ஒவ்வொன்னும் சங்கல்பம் செஞ்சு அடுத்தது பிறக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் அக்னி உண்டா. இப்ப அது சங்கல்பம் செஞ்சு ஆகாசம் வாயுவாக மாறிட்டு அந்த வாயுவே மறுபடியும் சங்கல்பம் செய்து அக்னி உண்டானது. அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன். அதுதான் அங்க இடத்துலதான் சங்கல்பம் பண்ணி கொண்டாடுறது அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த சங்கல்பம் யாருக்கு அது சங்கல்பம் யாருக்கு கூடும்? சரி, அதுதான் அந்த லாஜிக்கம். ஐக்ஷத்தை அப்படின்ட்டு அந்த சங்கல்பம்ன்றது யாருக்கு கூடணும்? சேத்தனனுக்கு தான் கூடும். அந்த நேரம் அந்த தத்துவத்துக்கு கூடாது சங்கல்பம் அப்படின்ட்டு. ஆகையினால இப்போ ஆனா சங்கல்பம் பண்ணித்து அப்படின்றது எது இருக்கு? வாயு சங்கல்பம் பண்ணித்து அப்படின்னு தானே இருக்கு. வாயு சங்கல்பம் பண்ணித்து அப்படின்னா வாயு சங்கல்பம் பண்ண முடியாது. அப்ப அந்த வாயுன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஆராய்ச்சோம்னா அந்த வாயு கந்தரியான பகவான் குறிக்கும். இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான அதிகரணம் ஆத்மா அதிகரணம். இதுல வந்து இப்போ என்னாச்சு, முதல் 2 அதிகரணத்துல வந்து நான் என்ன பார்த்தோம்னா இப்போ காரியம். சரி, முதல்ல வந்து
இது வந்து காரியத்தை பத்தின பாதம் அப்படின்றது முதல் அதிகரணத்தை ஸ்பஷ்டமா இருக்கு. இரண்டாவது அதிகரணத்துல வந்து இது காரியமா காரியமா அப்படின்றது நேர ஸ்பஷ்டமா இல்லாம போனா கூட, ஏன்னா இப்ப தேஜஸ் அப்படின்றது வந்து காரியன்றது யாருக்கு சந்தேகம் கிடையாது. ஆனா அது பிரம்மத்தினுடைய காரியமா அப்படின்னு அந்த அம்சத்தை பார்த்தோம்னா அங்கே கூட அந்த காரியம் அப்படின்ற அந்த பாகத்துலதான் சொல்றேன். இப்போ ஆத்மா விஷயத்துல ஆத்மா வந்து காரியம்னு சொல்லிதான் ஆகணும். ஆனா எப்படிப்பட்ட காரியம்? ஏன் ஆத்மா காரியம்னு சொல்லி ஆகணும்? மொத்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மம் காரணம், மொத்த பிரபஞ்சமும் காரியம் அப்படின்னா பிரபஞ்சத்துக்குள்ள ஆத்மா அடங்கிதானே இருக்கு. இப்ப ஆத்மா காரியம்னு சொல்லியேதான் ஆகணும். அங்க எங்க காரியத்தை பத்தி தான் விசாரம். ஆத்மா எப்படிப்பட்ட காரியமாக இருக்கு? இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னால நானே சொல்லிட்டு போயிடுறேன். ஆத்மா பிறக்காத ஆத்மான்றது. அப்ப எப்படி ஆத்மா காரியம்னு சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி வர, எப்படிப்பட்ட காரியமாக ஆத்மா இருக்கு அப்படின்னா ஸ்வரூப அந்நியதா லட்சண காரியத்துவம் ஆத்மாவுக்கு இல்லாம பண்ணா கூட என்ன பதம் ஸ்வரூப அந்நியதா லட்சணம் கிடையாது. என்ன இருக்கு? ஸ்வபாவ அந்நியதா லட்சண காரியத்துவம். சுவாவம் மாறாடுகிறது ஆத்மாவுக்கு. ஆக ஸ்வரூபம் அணுஸ்வரூபம் அது அப்படியே தான் இருக்கும். அது புதுசாதான் உண்டாகும், அது உறுப்புகள் சேர்ந்து புதுசாக உண்டாது அப்படின்றது கிடையாது. ஆனால் அதனுடைய சுவாவமானது மாறும். ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானமானது மாறும். அதுதான் ஆத்மாவுடைய காரியத்துவம் அப்படின்றது. இது சுலபம். வேற எதுவும் பெரிய விஷயம் மிஸ் பண்ண நினைக்கிறேன், இவ்வளவுதான் நினைக்கிறேன் இந்த பாதத்துல. ஆத்மா வந்து அது சப்தம் மட்டும்தான், சுபாவ அந்நியதா லட்சணம் அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு சுபாவ அந்நியதா லட்சணம்னா சுபாவ அந்நியதாவாக மாறக்கூடிய அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியத்துவம் ஆத்மாவுக்கு இருக்கு. அடுத்தது ஞாதிகரணம், 4வது அதிகரணம். இதுல வந்து ஆத்மா ஞானி அப்படின்னு சொல்லப்படுறது. ஞானியா ஞானத்தை உடையவன். ஆத்மா வந்து ஞானம், ஆத்மாவின் ஞானமாக ஆகும். ஞானம் ஆத்மாவின் ஞானமாக ஆகும். ஸ்வரூபம், ஆத்மாவின் ஸ்வரூபமே ஞானமாக இருக்கிறது. அந்த ஞானம்னா என்ன? ஆத்மா வந்து ஞானமாக இருக்கு, சுரூபம் ஞானமா இருக்கு அப்படின்னா ஞானம்ன்றது தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல். நான் ஒரு ஆத்மா, நான் என்று நாமே அறிந்து கொள்கிறோம். அறிந்து கொள்ளுதல் போயிட்டோம்னா அது அறிவை உடையவன் அப்படின்றது ஆயிடும். அறிவு வேற, அறிவு உடையது அப்படின்றது வேற. ஞானம்னா விருத்த விவகாரத்துக்கு காரணம், விருத்த விவகார காரணம். அந்த விருத்தம் விட்டுடும், விவகாரத்துக்கு காரணம். சரியா? புது விவகாரத்துக்கு அது ஏன் விருத்த விவகாரம் ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கேள்வி இந்த இதுல ஜிக்யாசாதிகரணத்துக்கு காரணம். இந்த விருத்த விவகாரம் எங்க பார்த்து ஜிக்யாசாதிகரண பூர்வபட்சத்துல இந்த விருத்த விவகாரம் ஞானம்ன்றது விவகாரத்துக்கு காரணம். சரி, இதை வச்சு இப்ப என்ன சொல்றாங்க? ஞானம் அப்படியான விவகாரத்துக்கு காரணம். அதுக்கும் இப்போ ஆத்மான்றது ஞானம் அப்படின்றதுக்கு என்ன தொடர்பு? அதாவது ஒரு பட்சம் என்ன அப்படின்னா ஆத்மாவே ஞானமா அப்படிங்கிறது. அதை நமக்கு இப்போ அந்த பட்சத்துக்கு நாம போகல, நான் வெறும் சித்தாந்தத்தை மட்டும் சொல்றேன். அவங்களோட சித்தாந்தத்தை வந்து இப்போ ஆத்மா அப்படின்றது ஞானம் அப்படின்னா, இப்ப ஆத்மாவே ஞானம்னா என்ன மீனிங், என்ன நம்ம என்ன அதை சொல்ல வர்றோம்? அதுல நீங்க சொன்னது சரியானது. ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டேன். விவகாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது ஞானம். சரி, விவகாரம்னா என்னது? செயல்பாடு. சரி, செயல்பாடு மட்டும் தானா? இப்ப இங்க வேண்டாம், ஓப்பனாவே இருக்கு, எல்லாருமே சொன்னோம். பொருளை எப்படி பயன்படுத்துவது என்ற அறிவு.
இல்ல, அறிவு விவகாரமானது அறிவால ஏற்படக்கூடியது. செயல்பாடுன்றது ஒரு விதமான விவகாரம். நான் புதிதாக ஒன்று தெரிந்து கொண்டுள்ளேன். இல்ல இல்ல, பேச்சு ஆட்சிக்க விவகாரம், பேச்சுன்றது பேச்சு வழக்கு, அது ஒரு விவகாரம். இப்போ வந்து பொருள்களை எல்லாம் அறிந்து கொள்வது ஒரு விவகாரம். விவகாரம் பேச்சு வழக்கு, அறிவது கிடையாது விவகாரம். அறிவுதான் ஏற்படக்கூடியது. நான் பேசுறோமே சுமை, நான் பேசுறோமே, நான் சொல்றோமே, நான் அப்படின்னு நான் சொல்றேன், நான் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? இப்ப என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன்டா அப்படின்னா என்ன பத்தி அப்படின்னா, அப்ப என்ன ஞானம் ஏற்பட்டிருக்கு? நான் அப்படின்னு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் நான் அப்படின்னே சொல்றேன். சரியா? சோ அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த நான் அப்படின்ற உணர்வு அதுதான் ஞானம். உணர்வு எல்லாமே ஒண்ணுதான். சோ அதுதான் ஆத்மாவே. ஆத்மான்னு தனியாவே எதுவும் ஜட பொருள் கிடையாது. அதுதான் முக்கியம். நையாயிக்க மதத்துல என்ன பண்ணா, ஆத்மான்றது வந்து ஜட பொருள், கல்ல போல இருக்கும் ஆத்மான்றது. அதாவது நையாயிக்க மதத்துல மோட்சம் அப்படின்னா பாஷாண சன்னிமா, பாஷாணத்தை போன்றது மோட்சம் அப்படின்னா. பாஷாணம்னா கல், பாஷாணம்னா கல். சரி, கல்ல போன்றது மோட்சம் தான். என்ன மீனிங் இப்போ இதுக்கு? கல்ல போன்றது மோட்சம் அச்சித்தா இருக்கு. ஆமா, அச்சித்தா இருக்கு. சோ அதுக்கு என்ன ஆகும்? அதுக்கு ஞானம் மேற்கொண்டு வராது. சரியா? அதுக்கு ஞானம் மேற்கொண்டு வராது. அதுவும் ஞானம் கிடையாது. ஆத்மா ஞானம் கிடையாது. ஆத்மா அந்த மாதிரி ஒரு பிளெயின் சர்ஃபேஸ், அந்த மாதிரி யோசிக்கணும். இப்படியாதான் நான் வச்சுக்கோங்க. ஐயாயிக்க பட்சத்துல ஒரு பிளெயின் சர்ஃபேஸ், அதுல எப்படி சொல்லலாம், பெயிண்ட் பண்ண மாதிரி, பெயிண்ட் பண்ற மாதிரி. இது நம்மளுடைய பட்சத்துல இது வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் மாதிரி இல்லாம இது வந்து ஒரு இல்லுமினேட்டட் சர்ஃபேஸ். சரியா? அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த இல்லுமினேட்டட் சர்ஃபேஸ் அதுவே வந்து க்ளோயிங்கா தான் இருக்கு. அதுக்கு மேல அதுக்கு வந்து ஒரு ஞானம் அப்படின்றது வந்து சேருது ஆத்மாவுக்கு. சரியா? ஆக இது ஆத்மா ஞானம் அப்படின்னா இந்த விவகாரம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சொல்லுதலுக்கு, அந்த சொல்றதுக்கு நம்ம என்ன ஏதாவது தெரிஞ்சுட்டு தானே சொல்லணும். என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நான் அப்படின்றது. சரியா? அது நான் என்னை அறிகிறேன் அப்படின்றதுக்குள்ளேயே அந்த அறிவு இருக்கு இல்லையா, அதுவேதான் ஆக்சுவலா நானே. என்ன ஒரு சமமா இருக்கும் அப்படின்னா, குடத்தை அறிகிறேன் அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ நான் தனி ஒரு என்டிட்டி, குடத்தை அறிகிறேன், குடத்தை பற்றிய அறிவு எனக்கு உண்டாது அப்படின்றது. அதே போல நான் நான் குடத்தை அறிகிறேன் அப்படின்றதுல அந்த நான் அப்படின்னு நான் சொல்றேனே, அப்ப நான் அப்படின்றது என்ன தெரிஞ்சுட்டு தான் நான் சொல்றேன் நான் அப்படின்றதையே. சோ அந்த கான்சியஸ்னஸ் தான் அந்த ஆத்மா அப்படின்றது. அடியன் சுவாமி, தர்மிக் நான் என்று அந்த தோற்றம் வந்து தர்மிக் ஞானம், வெளியில இருக்கிற விஷயத்தை தெரியறது தர்மபுத்த ஞானம் சொன்னாங்க. சரி சுவாமி, எனக்கு ஒரு டவுட். தர்மிக் ஞானத்துக்கு அதாவது பிரத்யேக பராக்குன்னு சொல்றா இல்லையா, பிரத்யேக்குங்கிறது வந்து தன்னைத்தானே தான் அறியும், வெளி விஷயத்த அறியாது. பராக்குங்கிறது மற்ற விஷயங்கள், வெளியில இருக்கிற விஷயங்கள் தானே அது. இதுவே பிரத்யேக பராக் அப்படின்றது அது கிடையாது. பிரத்யேக பராக் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இப்போ போனோம்னா அவருக்கு உள்ள போயிடுவோம். ஒரே ஒரு வரிகளை வேணா சொல்றேன், அது யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிரத்யேக அப்படின்னா வாசமா பின்னாடி. பிரத்யேக அப்படின்னா ஸ்வஸ்மை பாசமானம், தனக்கு தானே ஒளிவிடுவது, அதான் பிரத்யக். ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேர் தான் பிரத்யக். சரியா? பராக் அப்படின்னா பரஸ்மை பாசமானம். அதாவது இப்போ இந்த லேப்டாப்புக்கு வந்து தான் இருக்கிறதுன்றது அது தெரியாது. சரியா? அது பிரத்யக்கு கிடையாது. ஆனா அது இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். அது எனக்கு வந்து பராக்கார், எனக்கு அது தோற்றுகிறது, அது பராக்.
பிரத்யேக அப்படின்னா ஸ்வஸ்மை பாசமான எனக்கு தோற்றிக்கொண்டே இருக்கு. அது ஜீவாத்மா பரமாத்மா 2 பேர் மட்டும்தான் வந்து பிரத்யேகா இருக்கும். சரி சுவாமி, எனக்கு ஆக்சுவலா அது வேர்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா இப்ப புரியுது சுவாமி. இருந்தாலும் அந்த டவுட் என்னன்னா, ஆத்மா வந்து ஸ்வஸ்மய பிரகாசம் இல்லையா, அப்படிதானே சொன்னேன். இட் இஸ் ஆல்சோ வெளியில இருக்கிறதையும் பிரகாசப்படுத்தும். வெளியில இருக்கிற பிரகாசப்படுத்தினத்தை புரிஞ்சுக்கும் அப்படி இல்லையா? வெளியிடத்தை பிரகாசப்படுத்துறது அப்படின்னா அது தர்மபூத ஞானம் பிரகாசப்படுத்தும். அப்படிப்பட்ட தர்மபூத ஞானத்தை பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்கு. அது ரெண்டுமே உள்ளதுதான் ஆத்மாவா சுவாமி? அதுதான் என்னோட டவுட். ரெண்டுமே 2 தன்மைகளும் உள்ளதா ஆத்மா? ஆமா ஆமா ஆமா. சரி சுவாமி, சரி சுவாமி. சரி, ஆக இப்போ என்ன பார்த்தோம்? இது வந்து ஆத்மா. இப்போ என்ன இந்த ஞானாதிகரணத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம 2 தன்மை உள்ளதுன்னு சொல்லிட்டோம். அங்கதான் சந்தேகமே. ஆத்மாவுக்கு ஞானம் அப்படின்ற தன்மை உண்டா அப்படின்றத இந்த ஞானாதிகரணத்துல சந்தேகமே. சரியா? ஆத்மா வெறும் ஞானம் மாத்திரம் மட்டும்தான் அப்படின்னு. சரி, அதுல என்னது? ஆத்மா வெறும் ஞானம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு அப்படின்றது என்ன பண்றதுன்னா, இந்த ஆத்மா ஞானம் மட்டும் கிடையாது. ஸ்ருதியை சொல்றது ஆத்மா ஞானத்தை உடையது அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. இவ்வளவுதான் இந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். வெறும் லாஜிக் பெருசா யோத்தா ஏவா அவ்வளவுதான். ஸ்ருதி சொல்றது அவ்வளவுதான், ஆத்மாவுக்கு ஞானம். ஆனா இந்த ஸ்ருதி சொல்றது அப்படின்றது மட்டும் எம்பெருமான சாதிக்கல. விஞ்ஞான சாதிக்கிறது நிறைய இடத்துல எல்லாம் வந்து இந்த பிரதீதி, உங்களோட தோற்றம் இருக்கு இல்லையா? என்ன நம்ம தோற்றம் இருக்கு? நான் குடத்தை அறிந்தேன் அப்படிதான் தோற்றம் இருக்கு. குடத்தை அறிந்தேன் அப்படின்னு நமக்கு ஒரு விசேஷணமாகும், நமக்கு ஒரு குவாலிஃபையராக தானே இருக்கு. எது சொல்றேன், எது இருக்குன்னு சொல்றேன். நமக்கு ஒரு குவாலிஃபையரா என்ன இருக்கு? நான் குடத்தை அறிந்தேன், குடத்தை பத்தின அறிவு. அறிவு. அந்த அறிவு தான் நமக்கு ஒரு குவாலிஃபையரா இருக்கு. அப்ப அந்த அறிவு எனக்கு இருக்கு அப்படின்றது நமக்கே தெரியுது, குடத்தை அறிந்தேன் அப்படின்னு. அந்த ஒரு தோற்றம் நமக்கு போதும். சுத்தி சொல்றது அது ஒண்ணு இருக்கு. ஆத்மா வந்து ஸ்வயம் ஜோதியா நாக கல்வயம் ஏவம் சம்பிரத்தி ஆத்மானம் ஜனாத் அயமகம் அஸ்மி இதி நோயேவ இமானி பூதானி ஆத்மானது அசைவோ வேத ஜிப்ராணி இது ச ஆத்மா மனசை வைத்தான் காமான் விஷயன் பிரமதே ஏதே பிரம்மலோகே அப்படின்னு. இது முக்கியமா கேள்வி என்ன அப்படின்னா, மோட்ச தசையையும் சேர்த்துதான் கேள்வி. இந்த சம்சார தசையில வேணா குடத்தை அறிந்தேன் அப்படின்னு எனக்கு ஒரு குவாலிஃபையரா இருக்கலாம் ஞானமானது. மோட்ச தசையில எப்படி அப்படின்னா, அங்க கூட இவன் வந்து ஞானியாதான் இருப்பான். சரியா? மோட்ச தசையிலும் இவன் ஞானியாதான் இருப்பான் அப்படின்றதான் எங்க இது பதில். அதுக்குதான் சுத்தி வேண்டியது. ஏன்னா இந்த லோகத்துல நமக்கே தெரியாது, நான் அறியறேன் அப்படின்னு நமக்கே தெரியாது. மோட்ச தசையில என்ன அப்படின்னா, சுத்தியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கூட ஞானியாகத்தான் இருப்பான். அப்புறம் இந்த ஆத்மாவினுடைய பரிமாணம், இது அணுவானது அப்படிங்கிற விஷயம் இங்க ஒண்ணு பெருசா ஒண்ணும் இல்லையா? சரி, இந்த பரிமாணத்தை பத்தியும் கொஞ்சம் வருது. அது வந்து ஆத்மா வந்து அணுபரிமாணம் அப்படின்றது இங்க சாதிக்கிறது. அது ஒரு அம்சம் இருக்கு, ஆத்மா அணு அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம சித்தாந்தத்தை மட்டும்தான் ஆத்மா அணு தான். எல்லா சித்தாந்தத்திலையும் ஆத்மா இருக்கும். சாங்கிய மதம், அத்வைத மதம், எல்லா மதத்திலையும் வந்து ஆத்மா இருக்குதான். நம்ம மதத்துல மட்டும்தான் இங்க வந்து உத்கிராந்தி கத்தியாகத்தினா அப்படின்னு ஆத்மா வந்து உத்கிராந்தி புறப்படுறது, மேல புறப்படுறது இல்லையா ஆத்மா. அதை வச்சுட்டு அது வந்து அணு அப்படின்னு சொல்றாரு. மற்ற சம்பிரதாயத்தை பார்க்கணும், ஆனா இந்த இதெல்லாம் எப்படி வியாக்கியானம் பண்ணுவார்கள் அப்படின்னு. இதை மட்டும்தான் நினைக்கிறேன். அது நிறைய சூத்திரங்கள் இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம். அதாவது ஆத்மாவையே வந்து ஏன் ஞானம்னு சொல்றது அவங்க உபநிஷத்துல அப்படின்னா, ஆத்மாவுக்கு சாரபூதமான குணம் ஞானம் அப்படின்றதுனாலே ஞானம் அப்படின்னு உபநிஷத்து சொல்றது. அவங்க இந்த மாதிரி விஷயம் வந்து வியாக்கியானங்கள்ல கூட வரும். ஆச்சாரியாளர்கள் எடுத்தாங்க தத்குண சாரத்வாத் அப்படின்னு அவங்க அடிக்கடி எடுப்பார். ஆத்மாவையே ஏன் வந்து ஞானம்னு சொல்லலாமா
அப்படின்னா ஞானம் தான் அதுக்கு சாரமான குணம் அப்படின்றது வந்து ஆத்மாவே ஞானம் அப்படின்னு சொல்றார். அப்புறம் கேள்வி வருது, இப்போ ஞானம் எப்பவுமே ஆத்மாவுக்கு இருக்கும் அப்படின்னா தூங்கும் போது ஏன் ஞானம் இல்லை? தூங்கும் போது இதை தெரிஞ்சுக்கணும். தூங்கும் பொழுது அகம் அப்படின்றது அழியாது. தூங்கும் பொழுதும் கூட இந்த தர்மிக் ஞானம் அப்படின்றது அழியாது. அப்படிதான் மீன் பண்றனா இந்த நான் அப்படின்னு ஒழிச்சிட்டு இருக்கு இல்லையா, அது அழியாது. அப்ப கூட நான் நான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கும். சொல்றாங்க கேள்வி இருக்கா? சுவாமி, தூங்கும் நம்ம இந்த தர்மபுத்த ஞானங்கிறது நம்ம புலன்களை கொண்டுதான் அறிஞ்சுக்கிறோம். தூங்கும் போது புலன்கள் தூங்குற திசையில இருக்கிறதுனால நம்ம மற்ற வெளி விஷயங்கள் அறியறது இல்லை. ஆனா தர்மீக ஞானம்ங்கிறது எப்போதுமே இயல்பா இருக்கக்கூடியதுனால அது தூங்குற திசையிலே நமக்கு அந்த ஞானம் இருக்கு. முடிச்சுட்டே இருக்கு. என்ன ஞானம்? எதை பத்தின ஞானம்? தூங்கும் போது கூட நான் நான்கிற பத்தி அவ்வளவே நான் நான் அப்படின்னே ஒழிச்சுட்டு தூங்கும் போது. சுவாமி ஒரு டவுட் சுவாமி, இப்ப ஆத்மாவை உணரணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்கு இல்லையா சுவாமி? ஆத்மா அப்ப இந்த தர்மபூத அதாவது புலன்களை வச்சு இந்த தர்மிங்கிற ஆத்மா ஞானத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்ப அதாவது தூங்கறச்சே தர்ம ஞானம் இருக்குன்னு சொல்றீங்க, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? தூங்கறச்சே தெரியலையே, எப்பதான் தெரியும்? அது தெரிஞ்சுக்கணும்னா இந்த புலன்களை வச்சே தெரிஞ்சுக்கணும்ன்றத நம்ம முயற்சி பண்றோம். முடியுமா? மனசை வச்சு. அதனால இரண்டாம் பாட்டிலே மனசை எழுதல் மனநுணர்வு அளவில மனசால உணரப்படக்கூடிய இந்த ஆத்மாவையும் காட்சியும் கடந்தலாம். மனசாயிரம் கூட நினைச்சு ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும். அது அந்த மனநம் நிதித்தியாசனம், இந்த சிரவணம் மனநம் நிதித்தியாசனம். சிரவணம் அப்படின்ற இடத்துல ஆத்மா பத்தி கேட்கறது, கேட்டா ஒரு ஞானம் ஏற்படும். அதான் சாப்த போசம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரமாணங்கள் சப்தம் அதனால ஏற்படுறது சாப்த ஞானம், அது சவணத்தினால ஏற்படும். அதுக்கு வெறும் இந்த சாப்த ஞானம் வந்து அதோட சேர்த்து இந்த மீமாம்சா இந்த விசாரணம் பண்ணி ஆத்மா என்னபடிப்பட்டது அப்படின்னு அடுத்தது தெரிஞ்சுக்கிறது தான் மனநம். தெரிஞ்சுக்கிறது ஆத்மா இப்படிதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நிதித்தியாசனம், அதே இடைவிடாம நினைக்கிறீங்களா வெறும் கண்ணு வச்சுதான். சுவாமி தேவரீர் சொன்னதை வந்து ஸ்பிளிட் பண்றேன். ஒண்ணு வந்து அனாலிசிஸ், லாஜிக்கல் கேப்பபிலிட்டி ஆஃப் தி மைண்ட். இன்னொன்னு வந்து மெமரி, சிரவணம், தியானம் பண்ணிட்டே இருக்கிறது, மெமரைசேஷன் அண்ட் ரெப்பிட்டிஷன். இது நான் வந்து சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துது. மெமரைசேஷன் அதாவது அதுக்கு நிதித்தியாசனம் அதை பத்தி இடைவிடாம சிந்திக்கிறதுனால சரி திருடமான வாசனை ஒன்றும் அதிகமாகும். மெமரியில சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். சரி இல்ல சுவாமி, நான் இன்னும் இந்த சுழல் இந்த கன்ஸ்டன்ட்குள்ளேயே இருக்கேன். அதாவது சென்சஸோட பவுண்ட்ஸ்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கு எனக்கு இது. அதனாலதான் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணினேன். அது ஏத்துக்கிறேன். அந்த சென்சஸ் வந்து கண்ணு காதெல்லாம் மறந்து போயிடணும். ஞானம் பண்ணும்போது கண்ணுக்கு காதுக்கு ஏதாவது பயன் இருக்கான்னு கண்ணு காதெல்லாம் வெள்ளி விஷயங்கள் போகணும். கண்ட்ரோல் பண்ணி வெறும் மனசை மட்டும்தான் வியாபாரத்தில் வச்சுக்கணும். சோ இதெல்லாம் தூங்கும்போது கிடையாது. தூங்கும்போதுதான் மனசோட வியாபாரம். தூங்கும்போது ஒண்ணுமே இருக்காது, வெறும் நான் நான் அப்படின்னு மட்டும் முடிக்கும். அந்த நான் ஒழிப்பு கூட தெரியலையே எனக்கு. நான் தானே எனக்கே தெரியணுமே. அது நான் ஒழிப்புன்றது வந்து தெரியலன்னு நமக்கு தோன்றது இல்லையா? அங்க எப்படிமான என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, எழுந்த பிறகு அவனுடைய பிரதீதி எப்படி இருக்கு, அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா சுகமாக மஸ்வாப்சம் அப்படின்னு, சுகமாக உறங்கினேன் அப்படின்னு. அப்ப அந்த நேரத்திலையும் நமக்கு நாடு தோற்றிதான் இருக்கு. இந்த சுகத்தையும் ஆத்ம சுகத்தையும் நம்ம அனுபவிச்சிருக்கு. வெறும் நான் அப்படின்றது வந்து தோற்றியே இருக்கு. இல்லாட்டி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சுகமாக நான் உறங்கினேன் அப்படின்னு, நாங்க உறக்கத்தினால எனக்கு இப்ப சுகம் ஏற்பட்டது அப்படின்னு அவங்க மீன் பண்ணது. சுகமாக உறங்கினேன் நமக்கே தெரியுது, அது பதிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல நமக்கு வந்து அந்த நான் அப்படின்றது தோற்றி இருக்கு.
அதனுடைய அந்த ஆத்ம சுகம் அப்படின்றது தோற்றிடும். இதுதான் அந்த வந்து பெருமாள் சாதிக்கிற வரையும் ஒண்ணு. இது ஒண்ணு இந்த பிரதித்தி வச்சுட்டு இன்னொன்னு சுத்தி வச்சுட்டு சுயம் ஜோதிகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அணையாத ஜோதிஷ். நான் அப்படின்றது அணையவே அணையாது அப்படின்றது வந்து இருக்கு. நம்ம கூட நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் அப்படின்றது அதுக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறது என்ன, நான் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலா நமக்கு தெரியறது. அப்படிப்பட்ட அந்த இண்டிவிஜுவலுக்கு ஏதாவது வேணும் அப்படின்றது நம்ம இயற்கையாவே நமக்கு ஆசை. நான் அப்படின்றது பிரத்யக்ஷம், ஏகத்துவம், அனுகூலத்துவம் 3 சொல்லுவாங்க. நான் ஒழிக்கும் பொழுது பிரத்யக்ஷம் எனக்கு அது ஒழித்துக்குது, ஒழிச்சுட்டு ஏக்கம் அது ஒண்ணு அப்படின்னா நம்ம யாருக்காவது நம்ம 2 3 அப்படின்னா யாருக்காவது தோன்றது. நான் அப்படின்னு ஒழிக்கும் போது ஒன்னாதான் ஒழிக்கிறது. அதே போல அனுகூலம் எனக்கு நான் வேண்டியவன் அப்படின்னு தோற்றிக் கொண்டிருக்கு. அதனால இதுதான் அந்த ஸ்வரூபத்திலேயே அடங்கினது எல்லாமே. இந்த பிரத்யேகாக ஏகமாக அனுகூலமாக இருக்கிறது அப்படின்றது எல்லாமே அதுக்குள்ள அடங்கியே இருக்கு. இது அத்வைத மதத்துல இந்த நான் அப்படின்றதே கிடையாது. மோட்சத்துல நானும் அகமர்த்தம் வந்து கிடையாது. சோ அந்த அகம் அப்படின்றது வந்து ஒத்துக்கவே மாட்டான். அகமர்த்தம்ன்றது கிடையாது. என்கிட்ட கூட மகேஸ்வரன் அப்படின்னு சான்ஸ்கிரிட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு. அவரோட பேசும்போது இந்த மாதிரி சொன்ன இந்த மாதிரி என்னோட சித்தாந்தத்தை தூங்கும் பொழுது கூட இந்த நான்றது அனுவர்த்திக்கும் அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. தூங்கும் பொழுது நான் அப்படின்னு எல்லாமே பூனைக்கான தூக்கம் அப்படின்னு சுவாமி சுவாமி ரமண மகரிஷி அவள்லாம் சொல்றதே கூட நான் யாருன்னு தானே அவள்லாமும் இது பண்ணி கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்லாம் தான் கேட்டிருக்கேன். அவளும் அந்த மாதிரி தானே சொல்ற மாதிரி. அதுல வந்து என்ன தோன்றதுன்னா அந்த நான் யார் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில் இந்த அகம்துவம் அப்படின்றது இல்லையா, அதையும் விட்டுட்டு அவளோட நிர்குண பிரம்மம் தானே, பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. வேற இதான் எவ்வளவு நான் கேட்கறது என்ன கேட்கிறாருன்னா, நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு கழுத்து போயிடும், நான் தலைவருக்கும் உண்டவனா ஆயிடுவேன். பக்கத்துல படபடன்னு ஒரு தூண் இருக்கு, அதுதான் ஏற்படும். இது எனக்கு ஒரு புருஷார்த்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது என் கழுத்து போயிடும், எனக்கு உயிர் மாய்தல் ஏற்பட்டுடும், பக்கத்துல ஒரு தூண் படபடன்னு ஒண்ணு இருக்கும். இது நேர அத்வைதிகளுடைய கூற்று மாதிரி எம்பெருமானா இருக்கும். அந்த மாதிரி ரிலேட் பண்றேன். நான் அப்படின்றது அழிஞ்சு போயிடும், நான் அப்படின்ற தோற்றம் அழிஞ்சு போயிடும். பிரம்மம் அப்படின்றது வந்து அது மட்டும்தான் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பொய்யாச்சு. ஸோ பிரம்மம் அப்படின்றது ஜோதிஷா இருக்கக்கூடியது, அது மட்டும் இருக்கும். இதான் மோட்சம். இப்படின்னா யாராவது ஒத்துப்பாருங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். நான் அப்படின்றது அழிஞ்சு போயிடுமே. இது வந்து மனசுல பிளே பண்ணி பாக்குறேன். இது வந்து இப்ப நான் அழிஞ்சு போனா எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. நானே இருக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆடா இருக்கு. ஆனா அத்வைதிகள் என்ன ரீதியில யோசிக்கிறார்கள் அப்படின்றத கேட்டுதான் பார்க்கணும். நானே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆயிடுது, அதான் மோட்சம். நான் பத்தி இருக்க மாட்டேன், புரிஞ்சுக்க முடியல என்னன்னு. நான் இருக்க மாட்டேன் அப்படின்றது வந்து இப்ப அந்த ரீதியில யோசிச்சு பார்த்தோம்னா தூங்குறது ஒன்று நான் அப்படின்றதே கிடையாது. நான் இப்ப புதுசா உருவாரு தூங்கி எழுத பிறகு அது சரி வரல. ஒருவேளை எம்பெருமானாருடைய மதத்துல இருக்கிறதுனால எனக்கு சரி வரலையா என்ன அப்படின்னு தெரியல. ஏதோ அது ஒரு மாதிரி சரி வரல. இது கொஞ்சம் மனசுக்கு ஏற்புடையதா இருக்கு. நான் அப்படின்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்காது, கழிவே கிடையாது நான் அப்படின்றது. இது வந்து சரி ஆக்சுவலி அது வந்து 4வது கர்த்ததிகரணம். இந்த ஞாதிகரணத்துல வந்து ஆத்மா ஞானி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது கர்த்ததிகரணத்துல செய்யறவனும் ஆத்மா தான், முயற்சி அப்படின்றது வந்து ஆத்மா தான். இதை வந்து என்ன சொல்ற சாங்கியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த முயற்சி அப்படின்றது செய்யறது அப்படின்றது வந்து பிரகிருதி தான். சரி எப்படி புரிஞ்சுக்கலாம் சாங்கியன் சொல்றது? இப்ப நான் ஒண்ணுமே செய்யல, எல்லாம் வந்து அந்த சுத்தி இருக்கிற பிரகிருதி தான் செய்யறது. மறுபடியும் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. நம்ம வந்து ரொம்ப பழகிட்டோம் இல்லையா நம்மளுடைய இது. இப்ப ஆத்தா இருக்கிறதுதான் தெரியாது. நான் அறியறேன், ஜானாதி இச்சதி எதே அப்படின்னு தெரியறது. நான் ஆசைப்படுறேன், நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னுதான் தெரியறது. சோ சுத்தி இருக்கக்கூடியது அதுக்குதான் வந்து இந்த செயல்பாடு அப்படின்ற மாதிரி அது
மனசுல கொண்டு வந்து அதுதான் பூர்வபக்ஷம். இங்க சித்தாந்தம் வந்து சித்தாந்தம் தான் கொஞ்சம் லாஜிக்கலா அவங்க அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டிவ். சித்தாந்தத்துக்கு சாஸ்திரத்தை கொண்டு வந்து எம்பெருமான சாதிக்கல. சித்தாந்தத்தை ஆத்மாவுக்கு தான் முயற்சி அப்படின்றது. சுவாமி அது பூர்வபக்ஷத்துல கீதையின் வார்த்தையும் எடுக்கிறார் சுவாமி. அது ஒண்ணு இருக்கு. அகங்கார கூடாதுலாம் கர்த்தாக வெட்டி மன்னியதே அப்படின்னு. ஆமா, பிரகிருதே கிரியமான குணேஸ்வரமான சர்வஜா அகங்கார மூடாத்மா கர்த்தாக வெட்டி மன்னியதே அப்படின்னு. மூடாத்மா அறிவிலி அவன் தான் என்ன பண்றான் அப்படின்னா, அகங்காரத்தினால உடனா இருக்கக்கூடியவன் அவன் நான் கர்த்தா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இவன் கர்த்தாவே இருக்கு. சரி, நம்ம மனசை யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவுதான் அந்த சாங்கியம் சொல்ல வர்ற ஏதோ ஒன்று இருக்கும் ஒரு தத்துவம். ஆக்சுவலா அவங்க சொல்றது எல்லா தத்துவம் நமக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் சுவாமி சொல்லணும். இல்ல சுவாமி, கேட்டீங்கன்னு நினைச்சு கை தூக்குனேன் சுவாமி. எதை வச்சு செயல் வந்து பிரத்யேகோடதுன்னு அவன் சொல்றான் அப்படின்றது கேள்வி நீங்க கேட்டீங்கன்னு நினைச்சு நான் சொன்னேன். ஒரு பிரமாணம் வந்து கீதா வாக்கியமே ஒரு பிரமாணமா எடுத்து, கீதா வாக்கியம் ஒரு பிரமாணம். நம்ம பார்க்கும்போதும் ஒரு பானையை ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவனுடைய கை தானே பண்ணுது, அவனுடைய ஆத்மாவா வந்து பண்ணுது, அவன் கை தான் பண்ணுது. கைன்றது உடல் தானே, அது சேத்தனம் தானே, அது பண்ணுது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவன் போறானா சுவாமி? இல்ல, அவ்வளவு சிம்பிளா இருக்கும். அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அது கை பண்றது, கையை வந்து ஆக்ஷன் பண்றது நான் தான் அப்படின்னு. அவ்வளவு சிம்பிள் கிடையாது. அதுதான் ஒரு யோசனை. பிரகிருதி சூழப்பட்டு இருக்கிறதுனால, பிரகிருத்தியால சூழப்பட்டிருக்காங்க இல்லையா, பிரகிருத்தினால சூழப்பட்டு இருக்கிறதுனால அது பிரகிருத்தியே தான் செய்யறது. இவன் ஒண்ணுமே செய்யல. சரி, ஒரு யுக்தி இருக்கு. இப்போ நம்ம கண்ணால பாக்குறது வந்து கைதான் அசைவது, கையுடைய அசைவு. ஆனா கையுடைய அசைவு முயற்சி கிடையாது. அது ஒண்ணு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கையுடைய அசைவு முயற்சி கிடையாது. புரியுதா? கையோட அசைவுன்றது முயற்சி கிடையாது, அது செயல். நீங்க சொல்றது முயற்சியே வந்து அந்த இதுதான் மொத்த செயல்பாடு. கண்ணால காண்கிற செயலை காட்டிலும் அது மொத்த செயல்பாடே வந்து அந்த இது ஒண்ணு இருக்குதான். இங்க ஒரு யுக்தி என்ன அப்படின்னா, மற்ற கிரந்தங்களை பார்த்தது என்ன யுக்தி அப்படின்னா, நீங்க கூட எவ்வளவு சாதிச்சிருக்கோம். அதுதான் இதை எடுத்துக்கலாமா சுவாமி? இப்ப காத்து அடிக்குது, கிளை அசையுது, அதுக்கு யாரும் ஆத்மா காரணம் இல்லையே, பிரகிருதி தானே செய்யுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சுவாமி? ஆனா இங்க அது வந்து இங்க நமக்கு ஒரு மாதிரி தெரியறது இல்ல, நான் பண்றேன் அப்படின்றது ஒரு எண்ணமே இருக்கே இங்க. இல்ல, இப்ப காத்து அடிக்குது, செடி அசையுதுன்னா அது நம்ம பண்ணலையே, அது வெறும் செயல் அப்படின்னு தான் சொல்லுவாரு. நம்ம முயற்சி யாருன்னு சொல்லவே மாட்டாரு. இங்கதான் வந்து அவர் முயற்சி பண்றாரு, பானை செய்ய குயவன் முயல்கிறார் அப்படின்னு நீங்க தான் சொல்லுவாங்க. என்னன்னா அந்த முயற்சி அப்படின்றது ஒரு காரியம், ஒரு விகாரம். யுக்தி சாங்கியவாதத்துல முயற்சின்றது ஒரு விகாரம். அப்ப விகாரம் அப்படின்னாலே அப்ப ஆத்மாவுக்கு விகாரம் ஏற்படுமா அப்படின்றதான் யுக்தி. ஆக்சுவலா ஆத்மாவுக்கு விகாரம் ஏற்படுமா? ஆத்மா நிர்விகாரம். சரி, ஆகையால இந்த முயற்சி புதுசா வரக்கூடியதான முயற்சின்றது. அப்ப ஆத்மாவுக்கு ஒரு விகாரம் ஏற்படுமா? வராதே. ஆகையினால அந்த முயற்சியும் கூட எதுக்கு அப்படின்னா இந்த பிரகிருதிக்கு தான் அப்படின்றத வச்சுட்டு இது வந்து என்ன இருக்குன்னு ஒரு சாஸ்திரம். அதனாலதான் பதில் கூட வேதவியாசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சாஸ்திர ரீதியில தான் பதில் சொல்றாரு. சாஸ்திரத்தை கொண்டு வந்து தான் பதில் சொல்றாரு. சோ எப்படிதான் சாட்சிருக்கணும், பூர்வபக்ஷத்துல கூட சாட்சிருக்கணும். போன சாட்சிய பகவதா அச்சேதனாம் பிரத்யத்துவம் ஆத்மனை அத்தியாவசியதை இருக்குது. சரி, இங்க சாதிக்கல, ஜிக்ஞாசாதிக்கிற பறக்க சொல்லிட்டாரு, அதனால நீங்க ஒன்றும் சொல்லல. இப்போ சரி, ஆத்மா வந்து அவன் மாறுதல் அற்றவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ இது ஒரு மாற்றம் தானே முயற்சி அப்படின்றது. அதனால இந்த முயற்சி அப்படின்ற மாற்றம் ஆத்மாவுக்கு கூடாது அப்படின்னு. சரி, அப்படின்னா இந்த ஆகாய விமானம் ஒரு இன்னொரு உதாரணம், ஆகாய விமானத்துல ஜீவாத்மா பிரயாணம் பண்றாங்கிறத சொல்லியிருந்தேன். அப்படி வரும்போது அங்க வந்து அந்த முயற்சிங்கிறதுக்கு அங்க எதுலையுமே அங்க ஒண்ணும் இல்லை இல்லையா?
ஆகாரமானம் தனியா பறக்கிறது. ஸோ அதுல ஜீவாத்மா இருக்கும்போது அது பிரகதி சம்பந்தங்கிற மாதிரி சொல்லி உதாரணம் இருந்தது. பட் அதுல அது எப்படி புரிஞ்சுக்கிறது கரெக்டா? ஏன்னா அங்க முயற்சி கரெக்ட் தான். அது என்ன தாற்பயம் அப்படின்னு என்ன தாற்பயத்தோட சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ அது உள்ள உட்காந்துருக்கான் இல்லையா, இப்போ ஆகாயமான எல்லா இடத்துலயும் போயிட்டே இருக்கு, சுத்திட்டே இருக்கு. சரியா? அந்த மாதிரி அந்த ஆகாயமானத்தினுடைய அந்த செயல் இருக்கு இல்லையா, பறத்தல் அப்படின்ற அந்த செயல், அது எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கும். உடலினுடைய அசைவு, அந்த செயல்பாடுகள், உடலினுடைய செயல்பாடுகள் கூடவே சேர்த்து அந்த முயற்சி அப்படின்ற அந்த தன்மை, இப்ப எல்லாமே இந்த ஆகாய விமானத்தினுடைய அந்த செல்லுதல் பறத்தல் அப்படின்றதுல அப்படி ஒரு அதுக்கு இது ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கோங்க. இருக்கான் அவ்வளவுதான். இல்ல அது அப்படி எடுத்துக்க முடியல. ஏன்னா அந்த ஆகாய விமானத்தை ஓட்டுறதே ஒரு ஜீவாத்மா தானே. அதுதான் ரெப்ரசன்டேஷனுக்காக சொல்றேன். ஏஐ ஆபரேட்டர் தான் இருக்கு, அது பாட்டு அதே ஆட்டோமேட்டிக் ஆட்டோ பைலட் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? அது பாட்டு ஓடிட்டே இருக்கு. இப்ப அந்த மாதிரி என்னன்னா, இப்போ அவனுடைய மொத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாங்க. ஆகாய விமானத்துக்குள்ள அது சுத்திண்டே இருக்கு அந்த ஆகாய விமானம், இவன் பாட்டு அதுக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி பிரகிருத்தியில சம்பந்தம் கொண்டவனாக அவன் இருக்கான். அந்த பிரகிருத்தியை தான் எல்லாமே பண்றது, முயற்சியும் உள்பட. அந்த முயற்சினா கை அசைவு அப்படின்றது பிரகிருத்தியுடையது, சந்தேகமே கிடையாது. முயற்சி யாருடையது? அதுவும் அந்த பிரகிருத்தியினுடையதுதான் அந்த முயற்சியும். சரி, இங்க ஒரே ஒரு யுக்தி சொன்னேன், அதாவது கவனிச்சு ஞாபகம் இருக்கீங்களா? ஏன் அந்த முயற்சியானது ஆத்மாவுக்கு கிடையாது, பிரகிருதிக்கு தான் முயற்சி? விகாரம். முயற்சிங்கிறது ஒரு விகாரம். நிர்விகாரமான ஆத்ம தத்துவத்துக்கு முயற்சியின் விகாரம் கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தை தான் கொண்டு வந்தாச்சு. சாஸ்திரம் நிர்விகாரம் சொல்லியிருக்கு ஆத்மாவை, அதனால முயற்சி கிடையாது, விகாரமான முயற்சி கிடையாது ஆத்மாவுக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ அதனால சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டே பதில் என்ன பதில்? சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டே சாஸ்திரம் உபதேசிக்குது. உபதேசம் ஒரு அச்சேதன பொருளுக்கு பண்ண முடியாது. அப்போ அது சேத்தன பொருளுக்கு தான் பண்ண முடியும். அப்ப ஆத்மாவுக்கு தான் உபதேசிக்குது. ஆத்மா ஒரு முயற்சியும் பண்ண முடியாதுன்னா உபதேசிச்சு என்ன பயன்? உபதேசிச்சு பயன் வேணும்னா அவர் ஏதாவது செயல் பண்ணணும்ல, அவர் முயற்சி பண்ணணும்ல. அவர் முயற்சி பண்றாருங்கிறதுனால தானே அவருக்கு உபதேசம் பண்ணுது சாஸ்திரம் அப்படின்னு சொல்றேன். இன்னும் ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் சேர்க்கணும். உபதேசம் பண்றது யாருக்கு? உபதேசம் பண்ணி கேட்டு முயற்சி செய்யறது அப்படின்னா அந்த அறிவை கொண்டு வந்துடணும். அதை பத்தி சொன்னேன்னா ஒரு அந்த அறிவை கொண்டு வந்து அங்க இது பண்ணணும், சமயம் ஏற்படுத்தணும். ஆமாங்க சுவாமி, அறிவுள்ளவன் இடத்தில் தான் செயல் என்பது தன்னடையவே தெரிகிறதுன்னு சொன்னீங்க சுவாமி. அது ஒண்ணு, அது விளையோக சாதிக்கிறத கூட கர்த்தா என்ற போதே போக்தம் ஆயிடுவான், ஞாத்தா ஆயிடுவான் அப்படின்றது. ஞாத்தா என்ற போதே கர்த்தாவும் போக்தம் ஆயிடுவான் அப்படின்னு எவன் அறிகிறானோ அவன் தான் செய்கிறான் அப்படின்றது. இங்க ஒன்னும் ஒரு சின்ன, அதாவது இந்த வேதம் சாஸ்திரமானது உபதேசம் செய்யும் பொழுது அது என்ன பண்றது? உபதேசம் செய்யாத அப்படின்னு செய்கையிலும் அப்ப செய்கை அதே போல மீளுகை ரெண்டுத்துலயும் அது தூண்டுறது சாஸ்திரமானது. எப்படி தூண்டுறது? செய்யாதேங்கிற கட்டளையின் மூலமா தூண்டு. இது கொஞ்சம் பார்த்து தர்க்கத்தை வச்சுட்டு கூட கொஞ்சம் சொல்லலாம். செய்கை அப்படின்றது எப்படி தூண்டப்படும்? இஷ்ட சாதனத்தா ஞானம், பலவதனை ஞானம், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, கிருதி சாத்தியதா ஞானம், அந்த 3 காரணங்கள் பார்த்தோம் இல்லையா. பலன் அடைவதனால ஆத்மாவுக்கு பலன் உண்டாகிறது, இஷ்ட சாதனதா அப்படின்றது. அதனால இந்த செயலானது உனக்கு இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஞானத்தை ஏற்படுத்துறது இவ்வளவுதான் பண்றது சாஸ்திரம். உபதேசமான இவ்வளவுதான். யாரும் அதை தூண்ட முடியாது. யாருன்னா அது நம்ம கை காலம் ஆசைகளோட முயற்சி வலுக்கட்டாயமா ஏற்படுத்துறது இதெல்லாம் பண்ணாது சாஸ்திரம். அது முயற்சி ஏற்படுத்துறது அப்படின்னா என்ன பண்ணும்? அது ஞானத்தை ஏற்படுத்தும்.
ஞானத்தினால நமக்கு முயற்சி இருக்கும். அப்போ எவன் அறிகிறானோ அவன் தான் அடுத்தது முயல்வான். அப்படிதான் சாஸ்திரமானது ஒரு முயற்சியை ஏற்படுத்த முடியும். ஆக அறிகிறான் ஜீவாத்மான எங்க சொல்லப்பட்டிருக்கு? கட்டளை இடுவதாலேயே அறிகிறான்னு தெரியுது. இல்ல இன்னும் அறிகிறான் ஜீவாத்மான எங்க ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே ஆத்ம பத்தி இப்ப பார்க்கும்போது போன அதிகரணத்துல ஞாதிகரணம். அதிகரணம் வந்து ஆத்மா நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது ஞாதிகரணத்துல ஆத்மா அறிவை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அறிவுடையவன் ஆத்மான ஸ்தாபிக்கப்பட்ட இடத்து. அப்ப சாஸ்திரம் கட்டளையிடறது உபதேசம் பண்றது அப்படின்னா என்னது? இது உனக்கு இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற அறிவை ஏற்படுத்து. அப்ப அறிவை ஏற்படுத்துறது அப்படின்னா அப்ப அறிவுடையவன் அப்படின்னு. அப்ப அடுத்த முயற்சி அங்கதானே இருக்கணும். ஆக வெறும் அச்சேதனத்தை எடுக்க சொன்னா அதுல அறிவை ஏற்படுத்த முடியாது. ஆகையினால இந்த மாதிரி சாஸ்திரம் வந்து முயற்சி ஏற்படுத்துவதனாலதான் சாஸ்திரத்துக்கு பயனே. சாஸ்திரம் அப்படின்னாலே தூண்டுவது, முயற்சி ஏற்படுத்துவதுதான். அப்படி இருக்கும் எப்படி முயற்சி ஏற்படுத்த முடியும்? அறிவுள்ளவன் இடத்துல சொன்னாதான் முயற்சி ஏற்படும். அப்ப அறிவு உள்ளவன் இடத்துல தான் முயற்சி இருக்குன்றது தெரியுது. சரி, அந்த கண்ணனுடைய கீதைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அகங்கார பிரகிருத்தே சேமானானி குணே கர்மானி சர்வசா அகங்கார மூட்டாத்மா கர்த்தாம் இது வன்னியதே அப்படின்னு கண்ணன் சொல்றானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அதை பத்தி சரீராத்ம பாவம், சரீரம் அல்ல. அப்புறம் மேலே ஒண்ணு சொல்லுங்க, தெய்வம் சாப்பிட முடியும். 5 காரணங்கள் உண்டு. ஒரு செயல் ஏற்படணும் அப்படின்னா 5 காரணங்கள் உண்டு. கண்டிப்பா உபன்யாசத்துலாம் கேள்விப்பட்டிருக்கேன். 5 காரணம். அதுல தெய்வம் அப்படின்றது ஒரு காரணம், பரமாத்மா. அதே போல அந்த ஸ்லோகம் மரண கருத்துல 5 காரணங்கள். அதுல ஜீவாத்மாவும் ஒரு காரணம். அவ்வளவு. அதனால இப்படி இருக்க அவ பிரகிருதி இந்த சத்துவமோ ரசோ தமசோ இந்த குணங்கள்லாம் எப்படி எந்த உத்திரேகத்தை அடைந்திருக்கு, எந்த உத்திரேகத்தை அடைந்திருக்கு, இது பொறுத்துதான் நம்மளுடைய முயற்சியே ஏற்படும். அதே போல அந்த முயற்சி சஃலமானா அப்படின்னா உடம்பு இருந்தாதான் சஃலமாகும். எல்லாத்துக்கும் மேல உள்ள இருக்கிற அந்தர்யாமி அவர் நியமிச்சாதான் எல்லாமே நடக்கும். அப்ப இத்தனை காரணங்கள் இருக்கும் பொழுது நம்ம லோகத்துல என்ன நினைக்கிறோம், நானே பண்றேன் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம். அதுதான் இங்க வந்து விமூட ஆத்மா அப்படின்னு சொல்றோம். இப்படி இருக்கும் பொழுது 5 காரணங்கள் இருக்கும் பொழுது நீ ஒருத்தனாதான் இருக்காங்க. 5க்குள்ள ஒரு காரணமா தான் நீ இருக்க. அது இருந்த பொழுதே நான் தான் அப்படின்னு நினைக்கிறியே, அதுதான் உன்னுடைய அகங்காரத்தினால நீ விமூடனா இருக்காய். அதனால அங்க அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாமிதி வந்தது. அகங்காரத்தினால இவன் கலங்கிற ஞானத்தை கொண்டவனாக இருந்து தான் கர்த்தான நினைக்கிறான் அப்படின்னா, இப்ப இங்கதான் இது நியாய சஞ்சாரம் வரணும். இவன் கலக்கத்தினால தான் கர்த்தான நினைக்கிறான் அப்படின்னு நமக்கு என்ன தோணும்? அப்ப உண்மையா கர்த்தா கிடையாது. கலக்கத்தினால ஒருத்தர் ஒண்ணு நினைக்கிறாரு அப்படின்னா அது ஒண்ணும் கிடையாது தானே. சாங்கியன் சொல்றது பார்த்தா சரியாதான் இருக்கு. கலக்கத்தினால தான் கர்த்தான நினைக்கிறான், தவறான நினைவு அப்படின்னு தான் தோணும். இப்போ இங்க என்ன சேர்த்துக்கணும்? கலக்கத்தினால தான் கர்த்தா என்று நினைக்கிறான் அப்படின்ற ஸ்லோகத்துல என்ன சேர்த்துக்கணும்? கலக்கத்தினால் தான் மட்டுமே கர்த்தான்னு நினைக்கிறான் அப்படின்றதுதான் சேர்த்துக்கணும். தான் மட்டுமே நினைக்கிறான் அப்படின்றது வந்து கலக்கம் அப்படின்னா இப்போ எது தள்ளுறது? இந்த மட்டும் அப்படின்ற தன்மையை மட்டும் தான் தள்ளுறது. தான் கர்த்தா அப்படின்றது தள்ளல. சரி, கட்டுறதுக்கு இதுக்கு வந்து பராயத்தாதிகரணம் ஒண்ணு இருக்கு. அதாவது அம்சாதிகரணம். அம்சாதிகரணம் ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனா அங்கதான் வந்து அச்சேதனமானது பகவானுக்கு சரீரம் அப்படின்றது அம்சாதிகரணம் தான் சொல்லப்படுறது. பராயத்தாதிகரணம் தான் ரொம்ப முக்கியமான அதிகரணம். நம்ம அதை வேணா இன்னைக்கு 8:15 ஒரு அரை மணி நேரம் அதை பத்தி பார்க்கலாம். பராயத்தாதிகரணம் ரொம்ப அற்புதமான ரீதன சுவாமி. அது அதனால உண்மையாவே புரிஞ்சின்றது. அதனால புரிஞ்சின்றது நிறைய